அனுப்புகிறவன் தான் மதன் பாப். அதன் பிறகு நாடகத்திலேருந்து டெலிவிஷன் வந்த புதுசு. அப்போ நான் என்னுடைய நன்குடும்பம் சீரியலில் அவனுக்கு ஒரு முக்கியமான நீங்கள் பார்த்தீங்க இல்லையா முதல்ல, அந்த முக்கியமான ரோல், அந்த நெய்பர் எல்லா எபிசோடும் வர மாதிரியான ஒரு ரோல் கொடுத்து ஆரம்பித்து வச்சேன். அதன் பிறகு உடனே அவருடைய சீரியலில் கூப்பிட்டாரு. ஸோ ஸ்டார்டட் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆர்டிஸ்டாக வர ஆரம்பித்தாச்சு. இதுக்கு நடுவில் மியூசிக் ட்ரூப் ஆரம்பித்து மதன் பாப் ஒய்ஃபு சுஷீலா, அப்புறம் பொண்ணு ஜனனி, பையன் அர்ச்சித், எல்லோரும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதெல்லாம் வர ஆரம்பிச்சது 90s. அப்புறம் படங்கள் வர ஆரம்பிச்சது. படங்கள் பாலச்சந்தர் சீரியல் போட்டு இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் தெரிந்தவர்களுக்கு நடுவில் மதன் பாபுங்கிற பேர் தெரியாதே இருக்காது. அதனால தான் படங்கள் முடிஞ்சு திருப்பி அந்த டெலிவிஷனுக்குன்னு ஒரு காமெடி ஷோஸ் வந்தபோது மதன் பாபு ஒரு பெரிய ஒரு ரவுண்டு வந்ததுக்கு காரணம் முதல்ல அந்த டெலிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தான். அண்டு அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. எந்த டாப்பிக்காக இருந்தாலும், ஆன்மீகமாக இருக்கட்டும், வேதத்துலேருந்து தவிர சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க அப்பா மிகப்பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர், ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அண்டு எல்லா விஷயத்துலேயும் ஒரு கடவுள் நம்பிக்கையெல்லாம் ரொம்ப அதிகம். ஒரு தடவை மறக்கவே முடியாது. நான் மதன்லாம் துபாய்க்கு போகிறதுக்காக கிளம்பி ட்ரிப்ளிகேன்லேருந்து நீ எப்படி வர மதன் அப்படின்லாம் கேட்டேன். நான் உங்கள் 4th ஸ்டேட் வரைக்கும் வந்துடுறேன், அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இல்லை நான் கொஞ்சம் முன்னாடி போயிடுறேன் மதன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கேன், மதன் வரல. ஃபோன் பண்ணி என்ன மதன் அப்படிங்கிறேன். இல்லைப்பா, வீட்டில் வண்டி ஏறும்போது வழிக்கு விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகிடுது. நான் எங்கே ஏர்போர்ட்டுக்கு வருது, அப்படியே இங்கேயே பக்கத்தில் டாக்டர் வீட்டுக்கு போனேன். 3 வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கின்றேன். நம்மளே துபாய் போயிட்டு 4 நாளில் வந்துட போகிறோம், எங்கே துபாய் வருது. நல்ல வேலைப்பா, வழியில் அது மாதிரியெல்லாம் ஒன்றும் ஆகாது, உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. அதே போல் டெலிவிஷனில் சீரியல்லாம் பண்ணும்பொழுது ஒரு கவுண்ட்ரு ஒன்று வந்ததுன்னா அதுக்கு பதில் கவுண்ட்ரு உடனே சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. சார் நான் எனக்கு ஒரு டைலாக் கொடுங்க சார், அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. அவனுக்கு ஸ்டாமரிங் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் சில வார்த்தைகள் பேசும்போது சின்னதாக திக்கும். அப்போது கூட சொல்லுவான், நான் அதெல்லாம் எப்படி போக்கினான்னா நியூஸ் பேப்பர்